அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. 4/3/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பஞ்சமி. ரொம்பவும் விசேஷமான பலனை தரக்கூடிய அற்புதமான வராகி எண்ணெயுடைய வளர்பிறை பஞ்சமி. இந்த நாளில் நீங்கள் கேட்ட வரத்தை ஒரே நாளில் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ரகசிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய விதியையே மாற்றித்தரும். அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ, எதற்கு வேண்டுமென்றாலும் நாளைய தினத்தில் வராகி எண்ணெயிடம் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் சாயப்பாவும் வராகி எண்ணெயும் தான். அதுவும் பர்டிகுலராக வளர்பிறை பஞ்சமி என்று வராகி எண்ணெயை நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளத்தையும் பணம், பேர், புகழ், அந்தஸ்தையும் வராகி அம்மா நமக்கு கொடுப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம உச்ச நிலைக்கு அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வராகி எண்ணெயை நம்ம தொடர்ந்து வழிபடும்போது வராகி அம்மா நமக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக வளர்பிறை பஞ்சமி என்று வராகி எண்ணெயை நம்ம வழிபடும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்று இரவு 10:39க்கு பஞ்சமி தீதி ஆரம்பிக்குதுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8:14 வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி இருக்குது. அதனால் நாளைக்கு முழுவதுமே வராகி எண்ணெயை நம்ம தாராளமாக வழிபடலாம். எப்பொழுதுமே வராகி அன்னைக்கு வழிபாடு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அம்மாவை வழிபடும் போது தான் ரொம்ப அற்புத பலனை அம்மா கொடுப்பாங்க. வராகி அம்மன் அப்படின்னாலே இரவு நேர வழிபாடு தான். அதனால் நாளைக்கு நீங்கள் மாலை நேரத்தில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நம்ம பூஜையை முடிச்சுக்கணும். அதாவது நீங்கள் 8:14 முடிவடைகிறது அப்படின்னாலுமே நாளை முழுக்க இந்த திதி இருக்கிறதுனால நாளைக்கு நீங்கள் இரவு 10 மணி வரைக்குமே பூஜை பண்ணலாம். இந்த வளர்பிறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால வராகி அம்மனுக்கு செந்நிற சிவப்பாலான ஆடை அணிவித்து நம்மளுமே வராகி அன்னை வழிபடுற அனைவருமே சிகப்பு நிறத்தில் ஆடை அணிந்து அம்மாவை வழிபடும்போது ரொம்ப சிறந்த பலனை வராகி அம்மா கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ கிடச்சுன்னா ரொம்ப விசேஷங்க. ஒரு பூ கிடைச்சாலும் அம்மாவுக்கு நீங்கள் சாற்றி வழிபடுங்க. அதே போல் செவ்வரளி சாற்றி வழிபடலாம். கருந்துளசி கிடைச்சதுன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால கருந்துளசி ஒரு இலை கிடைச்சாலும் வராகி அம்மாவுக்கு நீங்கள் சாற்றி வழிபடும்போது நம் கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுக்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம். அதே போல் பசும்பாலை காய்ச்சி அதில் ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, கிராம்பு, பச்சை கற்பூரம் போட்டு அதை வந்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் பானகம் கண்டிப்பாக வைங்க. எலுமிச்சம் சாறு பிழிந்து அதில் சுக்கு தட்டி போட்டு நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக போட்டு ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நல்ல காரசாரமாக, அதை காரமாகவும் இருக்கணும் இனிப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த பானகத்தை வைக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. அம்மா மனம் மகிழ்ந்து உங்களுக்கு கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக நாளைக்கு வளர்பிறை பஞ்சமி அன்று பசுமாட்டுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தோரம்பருப்பு, அதாவது கொஞ்சம் பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பை போட்டு அதை நல்லா ஊற விட்டுடுங்க. இன்று இரவு செஞ்சாலும் சரி, நாளைக்கு காலையில் எழுந்து அதை நீங்கள் செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பசுமாடு பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசியில் தோரம்பருப்பை போட்டு கொஞ்சம் வெல்லம் கலந்து அதுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் கொடுக்கும்போது அது வராகி எண்ணெயே நேரில் வந்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து கொண்டதற்கு ஒரு ஒப்பாகும். அதனால் பசுமாடு உங்களுக்கு கண்ணில் தென்பட்டால் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்கம்மா. நிச்சயமாக நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை வராகி அம்மா உங்கள் இல்லத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்தது வராகி அம்மாவுக்கு ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதுனால நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். வராகி அம்மா அப்படின்னாலே 5, அதாவது பஞ்சமியில் தான் அம்மா வந்து உதித்ததுனால வராகி அம்மனுக்கு 5 என்ற எண்ணிக்கை தான் உகந்தது. அதனால் 5 இலை கொண்டு தீபம், அதாவது 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அதோட காம்பை கிள்ளிட்டு ஒரு தாம்பலத்தட்டில் அந்த 5 வெற்றிலையும் ரவுண்டாக பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் இழுப்பெண்ணெய் கிடச்சதுன்னா ரொம்ப விசேஷம்.
இழுப்பெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். நீங்கள் வராகி அன்னைக்கு முன்னாடி ஏற்றி வைக்கும்போது நல்ல ஒரு சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது இன்றைய தினத்தில் அம்மாவுக்கு பிடித்த இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லையா? இதெல்லாம் பண்ணிவிட்டு வராகி அன்னையிடம் நம்ம கேட்கக்கூடிய வரத்தை இந்த முறையில் கேளுங்க. அதாவது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ரகசிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாளில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த மந்திரம் ஒரே நாளில் சித்தி அடைந்திடும். நீங்கள் கேட்டதை வராகி அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த மந்திரத்தை சொல்லி. அதாவது இது பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரகசியமான மந்திரம். இதற்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை சொல்லும்போதே நம்மளுடைய வேண்டுதலை வராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. முழுக்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும், உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தால் அந்த எதிரி உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. பில்லி சூனியம் ஏவல் கண் திஷ்டி இது போல் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அடியோடு அழிந்து போய்விடும். அதே போல் எதற்கு வேண்டும் என்றாலும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாக வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், வறுமை நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் பெருக வேண்டும். இது போல் உங்கள் மனசில் என்ன ஒரு கோரிக்கை இருக்கோ அந்த வரத்தை வராகி அம்மனிடம் சொல்லி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயத்தை வராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலும் சரி, நாளைக்கு பூஜை ரூமில் வராகி அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. அந்த தீபத்தையே வராகி எண்ணெயாக பாவித்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கலாம், வேறு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருக்கலாம், இல்லை அகல் விளக்கில் வராகி எண்ணெயை வைத்து வழிபடலாம். அதில் வரக்கூடிய ஜோதியை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 10-15 நிமிஷம் மனம் உருகி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அம்மா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது, உன்னையே நாங்கள் கெதின்னு இருக்கோம், நீ தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து வைக்கணும், என்னுடைய இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுமா அப்படின்னு மனம் உருகி அம்மாட்ட நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சிவசம்பு வாராகி அணுவாகி அணு பிரம்மணமாகி நிற்க ஸ்வாகா. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சிவசம்பு வாராகி அணுவாகி அணு பிரம்மணமாகி நிற்க ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நாளைய தினத்தில் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். கணக்கே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு அதிகப்படியாக இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியாக இந்த மந்திரம் சித்தியாகி ஒரே நாளில் நீங்கள் கேட்டதை கொடுக்கும். எதற்கு வேண்டுமென்றாலும் என்ன கேட்டாலும் அம்மா கொடுப்பாங்க. நியாயமான கோரிக்கையை கேளுங்க, நிச்சயம் வராகி அம்மா கொடுப்பாங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது வெறுந்தரையில் அமரக்கூடாது. ஏதாவது பெட்ஷீட் இல்லை மேட்டு போட்டு உட்காந்துக்கோங்க. அதே போல் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த சிந்தனையை மட்டும் மனசில் வச்சுட்டு வராகி அன்னையிடம் நீங்கள் கேளுங்க. மந்திரத்தை சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமே கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முழுக்க இதை நம்பிக்கையோடு நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.